இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி சீரியல் ஒரு அதிரடியான திருப்பம் சீக்கிரம் வரப்போகுதோ அப்படின்னு தோன்ற மாதிரி தான் கதை போயிட்டுருக்கு. இப்போ கோவமாயிட்டாங்க காவேரி. விஜய் முதல்ல கோவப்பட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா உங்க கூட இருக்கிறதே ஒரு பயமான விஷயமா தான் இருக்குது அப்படின்னா, எனக்கும் உங்க கூட இருக்கிறது பயமாக தான் இருக்குது. என்ன டார்ச்சர் பண்ண ஒருத்தர் அந்த வீட்டுக்கு கூட்டுறீங்களே அப்படின்னா, முதல்ல இந்த வீட்டோட பொண்ணே கிடையாது நீ. இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ். உனக்கு கான்ட்ராக்டாக தான் கூட வச்சுருக்கோம் நாங்கள். அதில் என்னமோ நீங்கள் ஏதோ ஒரு ஒரிஜினல் பொண்ணாட்டம் ஒரிஜினல் மருமகளாட்டம் பண்ணிட்டுருக்க அப்படின்னோடனே இவங்க அடுப்பாயிட்டாங்க. உடனே இப்போ என்ன சொல்ல வரீங்க, ஒன்று இப்படி நடந்துக்கணும்னு சொல்லுங்கள், இல்லை அப்படி நடந்துக்கணும்னு சொல்லுங்கள். நல்ல வீட்டோட மருமகளாக இருக்கணும், எல்லாத்தையும் அனுசரித்து போகணும், ரொம்ப பாசமாக இருக்கணும் அப்படிங்கிறீங்க. அதையும் நான் பண்ணுறேன். ஆனால் அதே சமயத்தில் நான் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செஞ்சேன் அப்படின்னா என்ன இதெல்லாம் கான்ட்ராக்ட்னு திருப்பி குத்தி காமிக்கிறீங்க. இந்த நாடகம், இந்த நடிப்பு எதுவுமே எனக்கு வேணாம், பேசாமல் விட்டு போயிடுறேன் நான். நீங்கள் இப்போ என்ன சொல்லிவிடுங்க அப்படின்னா அவங்க ஓடி போயிட்டா, இந்த நான் திட்டினதுனால தப்பு செஞ்சுட்டோன்னு உணர்ந்த ஓடி போயிட்டா, அதனால் நமக்கு இனிமேல் எனக்கு என் வாழ்க்கையில் அவள் கிடையாது அப்படின்னு சொல்லிவிடுங்க. அப்படியே முடிச்சுக்கலாம் அந்த கான்ட்ராக்டை. 7 மாதம் ஏன் டைம் பார்த்து நம்ம தலையை பிச்சுக்கணும் அப்படின்னு கோவப்பட்டு கிளம்பி கீழே போகிறாங்க. கீழே வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அவர் பரிதாபமாக அந்த ஊஞ்சல் கிட்டே நின்றுட்டு இருக்காரு. எப்போ பார்த்தாலும் சண்டை நடந்தாலே அந்த ஊஞ்சல் கிட்ட பாவமாக அவர் நிற்பார். இவங்க நேராக கிளம்பி கீழே நேராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த தாத்தாவும் பாட்டியும் அப்படியே இடிஞ்சு போன மாதிரி உட்காந்துருக்கவங்க கிட்டக்க போகிறாரு. எங்கே என்ன பேச சொல்கிற, அந்த மனுஷன் உனக்காக சப்போர்ட் பண்ணார், அவர் அப்படி நோக்கடிச்சு அவர் அவமானப்படுத்திட்டே என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னு பாட்டி கோபமாக பேச, நான் அந்த குடும்பம் நல்லதுக்காக தான் செஞ்சேன், அவர் நிஜமாகவே அவர் மோசமானவர், எனக்கு வேறு வழி தெரில அப்படின்னா போதுமா, இதை நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கணும். அவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சு அப்படின்னா பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லியிருந்தா நானே இந்த நிச்சயத்தை நிறுத்திருப்பேன். அவர் டார்ச்சர் பண்ணுற அளவுக்கு மோசமான ஆளுன்ட்டு அதெல்லாம் பண்ணாமல் எங்கள் கூட சிரிச்சுக்கிட்டே கிளம்பி அங்கே வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையும் கிளம்பி அலங்காரம்லாம் பண்ணிட்டு கல்யாண வீட்டில் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு இருந்தார். அந்த நிச்சயத்த இடத்துல சுற்றிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா கடைசியாக போலீஸையும் வர வச்சிருக்கா அப்படின்னா எங்கெல்லாம் பார்த்தா கோமாளி மாதிரி தெரிஞ்சாமா. இது ஒரு குடும்பமா, இது ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாரும் பாசமாக இருந்து ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் இருக்கணும். உனக்கு நான் எத்தனை நாள் அப்படி இருந்திருக்கேன், நான் எனக்கே இப்படி பண்ணிட்டல நீ அப்படிங்கிற மாதிரி தாத்தா பேச உடஞ்சி போயிடுறாங்க. நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல தாத்தா, நான் நம்ம நிஜமாக என் மேலே கோவப்படாதீங்க, நான் நம்ம குடும்பம் நல்லதுக்காக தான் அப்படிங்கும்போது போதுமா, நீ போதும், எனக்கு இதுக்கு மேலே இந்த விஷயத்தை எதுவும் பேசுறதுக்கு இல்லை, நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. கிளம்பி அவர் போனதுக்கப்புறமா பாட்டி நல்லாருமா, நல்லாரு, உனக்காக சப்போர்ட் பண்ண வரக்கூடிய நிலைமை கொண்டு தள்ளிட்டல அப்படின்னு அவங்களும் கோபமாக பேசிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ என்ன பண்ணணும்னு தெரியாமல் அவங்க முடிச்சுட்டு இருக்கும் போதே ராகினி அப்படியே கோபத்துலேயும் வெறுப்புலையும் இருக்க உடனே இப்போ அஜயும் அன்பும் சேர்ந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. விடுமா என்னைக்கு இருந்தாலும் நீதாம்மா என் மருமக அப்படின்ற உடனே அவங்க அம்மா வேற அழறாங்க. 2 தடவை கல்யாணம் நடிச்சதோட யார் கல்யாணம் பண்ணிப்பா என் பொண்ணு அப்படின்னா, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத ராகினி, நம்ம கல்யாணம் நடக்கும் அப்படின்னு பேசும்பொழுது மனசில் உன்னை கல்யாணம் பண்ணி நினைக்கிறேன், என்னடா ஆக போகுது, நான் அதை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சதே அவளை பழிவாங்க தான், இப்போ அவள் ஜெயிச்சிட்டா, இப்போ நீ எனக்கு வாழ்க்கை கொடுக்குறியாச்சே அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு கோபமாக எந்திரிச்சு எல்லாத்தையும் செஞ்சாவ. அந்த காவேரி சந்தோஷமாக அவங்க வீட்டில் நீங்கள் நடு வீட்டில் உட்கார வச்சுருக்கீங்க, ஆனால் எனக்கு மட்டும் எல்லா கஷ்டமும் வருது அப்படின்னு அவங்க சொன்ன உடனே அவங்க அம்மாலாம் வேணாங்கிறாங்க. இல்லை ராகினி சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் அவங்களை சும்மாலாம் யாரும் விடலை, எங்கள் மாமனார்லேருந்து ஆரம்பித்து விஜய் வரைக்கும் எல்லோரும் நடு வீட்டில் நிற்க வச்சு திட்டாங்க, அவளெல்லாம் சும்மா விடமாட்டோம், கவலைப்படாதீங்கன்னு சொல்லும் பொழுது அவளை வீட்டை விட்டு துரத்தி இருக்கணுங்கிறாங்க இவங்க. அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பெயில் கிடச்சி நாளைக்கு வந்துடுவார், அவர் வந்த உடனே நிச்சயதார்த்தனால நான் நிறுத்த ட்ரை பண்ணால் நேராக கல்யாணத்தை பண்ணுவோம், நீங்கள் 2 பேர் கல்யாணத்தை பண்ணிங்கன்னா யாரால் தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு பேச உடனே கோவமாகவே என்ன ராகி இருக்காங்க, விடுமா நீ கோவப்படாதம்மா அப்படின்னு சமாதானப்படுத்தி கிளம்பி வந்துட்டு இருக்காங்க எல்லாரும், அன்பும் அஜயும். இதுக்கு நடுவில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி மேலே போகிறாங்க. இப்போ காவேரி கீழே தாத்தாவும் வருத்தமாக பேசின உடனே அங்கே மேலே போனால் அங்கே விஜய் யார்கிட்டயே ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. ஆமாம் நிச்சயம் நின்றுடுச்சு, ஆமாம் அப்படின்னு ஃபோன் அப்படியே தூக்கி போடுற மாதிரி ஒரு கோவம் வருது. கோவம் இந்த சொந்தக்காரங்க வேறு நச்சரிக்கிறாங்க. சித்தி, எனக்கு சித்தப்பாங்கெல்லாம் பாசமே கிடையாது, ஆனால் என் சித்தி எனக்காக வாழ்க்கையே ஸ்பெண்ட் பண்ணவங்க, 10 வருஷம் எனக்கு கூடயே இருந்தவங்க, அப்படி இருக்கும் பொழுது நீ இப்படி எப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சுருக்க, சித்தி இந்த வீட்டை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா நான் அப்படின்னு சொல்லும் பொழுது, நிச்சயம் நடக்கிறதுக்கு முன்னாடியும் அவங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போகும்போதும் என்கிட்ட நேராக ராகினி சொன்னான், எனக்கு அஜய் மேலே காதலோ எதுவும் கிடையாது, இந்த வீட்டில் நான் பிடிச்சி ஒன்றும் வரல, ஒன்று அழிக்கிறதுக்காகவும் ஒன்று பழிவாங்கிறதுக்காக மட்டும்தான் வரேன்னா, அந்தளவுக்கு மோசமானவாங்க, இங்கே அவங்க வீடே உடஞ்சிருங்கிறதுக்காக நான் அதை பண்ணேன் அப்படின்னு அவங்க திருப்பி சொல்லிவிட்டு வேணா சொல்லுங்கள், நான் வேணா போயிடறேன்னு சொன்ன உடனே விஜய் என்ன சொல்கிறாருன்னா, போகிறேங்கிறவ சொல்லிட்டு இருக்க மாட்டா, இத்தனை தடவை போகிறேங்கிறவ கிளம்பி போயிட்டே இருப்பா, சும்மா என்ன நான் போகாத காவேரின்னு கெஞ்சுவேன் நினச்சேன், நீ செஞ்ச காரியத்துக்கு போகிறதுனா போ, நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்றார். உடனே மனசு உடைஞ்சு போய் அவங்க அழறாங்க, அழுது நம்ம பேசாமல் போயிடணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.